தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரை. மேகதாது விவகாரத்தில் தாவேக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். லாட்டரி அதிபரிடம் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 900 கோடி ஏன் வாங்கினார்? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி இடையே சட்டப்பேரவையில் காரச்சார விவாதம். அசாமில் பெய்த கனமழையின் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 97ஆக உயர்வு. 480க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இனி விரிவான செய்திகளை காணலாம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து நேற்று வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இந்நிலையில் தாவேக்கு அரசு அமைந்த பிறகு மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத வேகத்தில் செயல்படுகிறது. காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. ஆனால் இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழ்நாடு அரசு மறுக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றினார். அப்போது காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், அதனை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை எனவும், மேகதாது அணை கட்டும் விஷயத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் எனவும், காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கோரிக்கை வைத்தது நான் தான் என்று தெரிவித்தார். மேலும் பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை பிரதமருக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். மேகதாது விவகாரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்துதான் தீர்மானம் நிறைவேற்றினோம் என்றும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பதிலுக்கு பின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி கடிதம் எழுதினேன். கர்நாடகாவில் சில அணைகள் கட்டப்பட்ட போது 1969 இதே பேரவையில் விவாதங்கள் நடந்தன எனவும் தெரிவித்த அவர், பக்கத்து மாநிலத்துடன் பேசி பார்க்கலாம் என்றுதான் நினைத்தேன். பெங்களூரு சென்று அவமானம் நடந்தால் என்னாகும் என கேட்டார்கள் என்றும், மக்களுக்காக அவமானத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தாவேக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவையில் காவிரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் நேரில் சந்தித்து மேகதாதுவில் அணை கட்ட நிதியுதவி கோரியிருந்தார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து மேகதாது அணை கட்ட ஒப்புதல் வழங்க கோரிக்கை விடுத்தார். கடந்த 1 மாதத்தில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பல்வேறு பணிகளை கர்நாடகாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணைந்து செயல்படுகிறது. இதற்காகத்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணைந்து மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட நாம் கோரிக்கை விடுத்தோம். விவசாயிகளுக்கு முழு பயிர்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி கொடுத்துவிட்டு அரைகுறையாக தள்ளுபடி செய்தது ஏன் என்று உதயநிதி கேள்வி எழுப்பினார். மேலும் மேகதாது அணை குறித்து விவாதிக்க தாவேக்கு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். லாட்டரி அதிபரிடம் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 900 கோடி ஏன் வாங்கினார் என்பது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி இடையே சட்டப்பேரவையில் காரச்சார விவாதம் நடைபெற்றது. தமிழக சட்டசபையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். அப்போது மதுவிலக்கு கொள்கை என்பது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை, ஆட்சிக்கு வந்த பின்பும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் இங்கு இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எந்த தொழிலிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது என்றும், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலை நடத்துகிறாரா இல்லையா என்றும், சாராய ஆலை நடத்தி கொண்டு டாஸ்மாக்
நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்ததை யார் வாங்கியது என்றும் கேள்வி எழுப்பிய அவர், திமுகவில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஆலை நடத்துகிறார்கள் என்றும், திமுகவின் பொருளாளர் சாராய ஆலை நடத்துகிறார், திமுகவின் ஐடி அமைச்சர் சாராய ஆலை நடத்துகிறார், இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேண்டும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் லாட்டரி குறித்து பேசினர். இதையடுத்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, லாட்டரி என கூறுகிறார்கள், லாட்டரி நிறுவனத்திடம் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 900 கோடி வாங்கியது ஏன்? தைரியம் இருந்தால் பதில் சொல்லுங்கள் என்றும், நான் எந்த தொழிலும் இல்லை, எந்த நிறுவனமும் நடத்தவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உடனே பதில் கொடுத்தார். அப்போது திமுக ஏன் லாட்டரி நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்கினார்கள் என்று கேட்கிறார். அதனை கொடுத்தது அவருடைய மாமனார் தான். ஏன் கொடுத்தீர்கள் என்பதை உங்கள் மாமனாரிடம் கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அவர் அப்பாவிற்கு மட்டும்தான் தெரியும், அது அவர் அப்பாவிடம்தான் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார். அசாமில் பெய்த கனமழையின் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 97ஆக உயர்ந்து உள்ளது. 480க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கோல்பாரா, காக்சார், லக்கிம்பூர், திப்ருகர், ஜோஹட், விஸ்வநாத், சராய்தியோ, நல்வாரி, பக்சா, சிவசாகர், தர்ரங், சோனித்பூர், தின்சுகியா, உதல்குரி, கோலாகாட், கர்பி அங்க்லோங் உள்ளிட்ட 25 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 480க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளது. இதனால் 2 வாரங்களாக ரயில் போக்குவரத்து தடைபட்டு உள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு மாநிலம் முழுவதிலும் உள்ள சுமார் 133 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். எனினும் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 97ஆக அதிகரித்து உள்ளது. மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் சேதமடைந்து உள்ளன. மழை வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் சுமார் 1,68,000 மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அரசு சார்பில் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் பட்ஜெட் என்பது என்ன படித்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது என்றும், இந்த பட்ஜெட் என்பது பூஜ்ஜியம் பட்ஜெட் என்றும் சிந்தாமணியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி விமர்சித்து உள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி விக்கிரவாண்டி அருகே சிந்தாமணியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று முண்டியம்பாக்கத்திலிருந்து ஊர்வலமாக சென்று சிந்தாமணியில் உள்ள கலைஞர் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் உள்ளவரை கருணாநிதியின் புகழ் ஓங்கியிருக்கும் என்றும், அதனை யாராலும் மாற்றிவிட முடியாது என்றும், அவர் மறைந்து 8 ஆண்டுகளாகியும் கருணாநிதிதான் தலைப்பு செய்தியாக உள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கே முதலமைச்சர் ஜோசப் விஜய்தான் அவமானத்தை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவும், தமிழக அரசின் பட்ஜெட் என்பது என்ன படித்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது என்றும், இந்த பட்ஜெட் என்பது பூஜ்ஜியம் பட்ஜெட் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி விமர்சித்து உள்ளார். தமிழ்நாட்டின் சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள், உலக தமிழரின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை இன்று விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இங்கே நாங்கள் அனுசரித்திருக்கிறோம். தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் உள்ளவரை, ஒவ்வொரு தமிழனும் உள்ளவரை கண்டிப்பாக அது நிலைத்திருக்கும். அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, அதாவது விவசாயிகளுக்காக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர் இயற்றி இருக்கிற சட்டங்களும். தமிழக வெற்றி கழக பட்ஜெட்டில் திமுகவின் திட்டங்களில் உள்ள பெயர் மாற்றத்தை தவிர உருப்படியாக ஒன்றுமில்லை என்றும், பொய்யான பட்ஜெட்டாகத்தான் உள்ளது என்றும் சென்னை தேனாம்பேட்டையில் திமுக செய்தி தொடர்பாளர் குழுவின் தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்து உள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக செய்தி தொடர்பு குழுவின் தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி விவகாரத்தை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டுகிறது என்றும், கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்களா இல்லையா என்பதை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார்.
மேலும் தமிழக வெற்றிக்கழக பட்ஜெட்டில் ஒன்றுமில்லை பொய்தான் உள்ளது என்றும் திமுக ஆட்சி காலத்தில் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு ரூபாய் 8000 நிவாரணம் வழங்கப்பட்டு வந்தது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதனை ரூபாய் 20,000 உயர்த்துவோம் என வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் தற்போது மீனவர்களுக்கான நிவாரணம் 8000 ரூபாய் 7,000 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்த்தி தருவோம் என்று சொல்லிய பட்ஜெட் தற்போது பொய் பட்ஜெட்டாக உள்ளது என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் குழுவின் தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதை நாங்கள் ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறோம். ஏற்கனவே இதே மறுசீரமைப்பு வந்த நேரத்தில் அதுக்கு எதிராக வாக்களித்து அது தீர்மானம் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தோற்கடிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வேறு வடிவத்தில் வருவதாக சொல்கிறார்கள். வந்தால் என்ன செய்வது என்பதை நாங்கள் முடிவெடுப்போம். இந்த கூட்டம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று தெரியவில்லை. காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து போராளிகள் குழுவினர் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் பல நாட்களாக முன்னறிவிப்பின்றி தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் போராளிகள் குழுவின் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொடர் மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மின்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அதிகாரிகளிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணியில் அமர்த்தணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா 10 மணிக்கு வர வேண்டியவங்க 11:30 மணிக்கு வர்றாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா CUG கவர்மெண்ட் கொடுத்துருக்க நம்பரையும் அட்டன் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் லேண்ட்லைன் நம்பரையும் அட்டன் பண்ணுறதில்ல. இதெல்லாம் அவங்க சரி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி செய்யாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை காரைக்கால் போராளிகள் குழு கையில் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் உள்ள புறக்காவல் நிலையம் முன்பு மனநலம் பாதித்த நபர் தீக்குளித்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள கஸ்தூரி ரங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் குருசாமி மகன் சுரேஷ் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று திருச்செந்தூருக்கு வந்த சுரேஷ் கோவில் வாசல் எதிரே உள்ள புறக்காவல் நிலையம் முன்பு திடீரென கையில் வைத்திருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றிக்கொண்டு தீ வைத்து கொண்டார். உடனடியாக அருகிலிருந்த காவல்துறையினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் அவரை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 50% காயமடைந்த அவருக்கு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். புவனகிரி அருகே இருளர் இன மக்கள் வசித்து வந்த 16 வீடுகள் மின்கசிவால் தீப்பற்றி எரிந்த சம்பவம் குறித்து புவனகிரி வட்டாட்சியர் சானாஸ் ஆய்வு செய்த பின்னர் இருளர் இன மக்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராக நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாரேனகான் தைக்கால் மேப்பேட்டையில் 16 இருளர் இன குடும்பத்தினர் குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை மின்கம்பத்தில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக அருகே இருந்த ஒரு வீடு பற்றி எரிந்தது. இதனையடுத்து அந்த தீ அருகருகே உள்ள 16 வீடுகளுக்கும் பரவி 16 வீடுகளும் முற்றிலுமாக தீயில் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிப்பேட்டை தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புவனகிரி வட்டாட்சியர் சானாஸ் குடிசைகள் எரிந்து நாசமானதை பார்வையிட்டு மீட்பு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் அப்பகுதியில் வசித்த இருளர் இன மக்கள் அமரக்கூட இடமில்லாத சூழ்நிலையில் அவர்களை அருகில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் தங்க வைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக வட்டாட்சியர் சானாஸ் தெரிவித்தார். தொடர்ந்து புவனகிரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். வருசநாடு மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை குறித்து தேனி மாவட்ட ஆட்சியரிடம் நடத்திய பேச்சுவார்த்தை மனநிறைவாக இருந்தது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வருசநாடு மேகமலை மற்றும் சுற்று வட்டார பகுதி மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவு மீதான நடவடிக்கையை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வருசநாடு மேகமலை கிராம மக்கள் கோரிக்கை தொடர்பான மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து மலை கிராம மக்களின் விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் எந்த காரணம் கொண்டும் மக்களை கைவிடக்கூடாது என்று கோரிக்கை வைத்தோம் என்றும் இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியரிடம் நடத்திய பேச்சுவார்த்தை மிகுந்த
மனநிறைவாக இருந்தது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அஷூரன்ஸ் கொடுத்தது மட்டுமல்ல, தனியாக அடுத்த ஒரு வார காலத்திற்குள் வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மக்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்தி வனத்துறையின் மூலமாக மக்களிடம் என்னென்ன குறைபாடுகள் வருகிறதோ அவற்றை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு வார காலத்திற்குள் அந்த கூட்டம் நடக்கும். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாணியம்பாடியில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரை வழிகாட்டுதலின் பேரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் வீரம்மாள் தலைமையில் பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாணியம்பாடியில் உள்ள குளோபல் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது, இணையவழி மோசடிகளை அடையாளம் காண்பது, சமூக வலைதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது, அவசர காலங்களில் காவல்துறை அணுகும் முறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மாணவிகளுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் பூக்கள் கொடுத்து உற்சாகப்படுத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை காவலர் வாசுகி, காவலர் சத்யா, ரவீன்குமார், பொது செயலாளர் அலிம் பாஷா, பள்ளியின் தாளர் உஞ்சி அப்துல்லா பாஷா, பள்ளியின் முதல்வர் ருதைனா ரஹ்மான், துணை முதல்வர் ஷம்சாத் உள்ளிட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள குடகனாற்றில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை அகற்ற கோரி தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குடகனாறு உற்பத்தியாகிறது. சுமார் 108 கிலோமீட்டர் பாயும் இந்த ஆற்றின் குறுக்கே 8 அணைகள் உள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளது. குடகனாறு இறுதியாக கரூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி ஆற்றில் கலக்கிறது. இதற்கிடையே கடந்த 2017ஆம் ஆண்டு இந்த ஆற்றின் குறுக்கே 3950 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் தடுப்புகள் கட்டப்பட்டது. மேலும் அதன் அருகிலேயே விதிமுறைகளை மீறி 150 அடி நீளத்திற்கும் 20 அடி அகலத்திலும் 10 அடி உயரத்திலும் தடுப்பு சுவற்றை ஆளும் கட்சியின் ஆதரவுடன் அப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் செல்வாக்குமிக்க விவசாயிகள் கட்டினர். இதனால் குடகனாற்றில் இருந்து பாயும் தண்ணீர் முற்றிலும் தடைபட்டு விட்டது. இதனால் சட்டவிரோத தடுப்பணையை அகற்ற கோரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுத்து வருகிறார். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தடுப்பணையை அகற்ற கோரி பாமகவினர் மற்றும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வடிவேல் ராவணன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா, தெற்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார், குடகனாறு பாதுகாப்பு சங்க தலைவர் ராமசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குடிநீர் ஆதாரத்தை தடுக்கும் தடுப்பணையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆன்லைன் பண மோசடி வழக்கில் தாராபுரத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 3 பேரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இணையவழி பண பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தாராபுரத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட வாக்குச்சாவடி அமைப்பாளர் சுஜித்குமார், கட்சி நிர்வாகி விடியல் தெல்லைமுத்து மற்றும் ராஜேந்திரன் ஆகிய 3வரை ஆன்லைன் பண பரிமாற்ற மோசடி தொடர்பாக கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து பல்வேறு தவணைகளாக பெறப்பட்ட ரூபாய் 1,50,00,000க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டதாகவும் அதன் பின்னர் அந்த பணம் மீண்டும் மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டதாகவும் ஒவ்வொரு வங்கிக் கணக்கிற்கும் ரூபாய் 1,00,000 முதல் ரூபாய் 2,00,000 வரவு வைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். மேலும் விசாரணையில் உள்ள 3வரிடமும் திரட்டப்படும் தகவல்கள் மூலம் தாராபுரத்தில் இவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பல அரசியல் புள்ளிகள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாழ்க்கை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்குகள் தட்டுப்பாட்டால் தேங்கி கிடக்கும் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் பல்வேறு கிராம பகுதிகளில் ஏராளமான அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு உள்ளது.
அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு வந்தும் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளதால் விவசாயிகள் நாள் கணக்கில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு பைகளின் தட்டுப்பாட்டால் நெல்மணிகளை சாலைகளிலும் வயல்வெளிகளிலும் கொட்டி வைத்து விவசாயிகள் நாள் கணக்கில் காத்து கிடக்கின்றனர். மேலும் பாபநாசம் தாலுகா சத்தியமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட வாழ்க்கை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாப்பற்ற முறையில் அடுக்கி வைக்கப்பட்டு உள்ளது. அதிகபட்ச நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்த வெளியில் அமைந்து உள்ளதால் அவ்வப்போது பெய்து வரும் மழையினால் நெல் மூட்டைகள் தேங்கி சேதமடைகின்றது. இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நெல் கொள்முதல் நிலையம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. அதனை சிறிய தொகுப்பாக காணலாம். திருச்சி அண்ணா ஸ்டேடியம் ரவுண்டானாவிலிருந்து திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர கழக செயலாளர் மதிவாணன், கழக செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிஞர் சல்மா, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வன்னை அரங்கநாதன், சேகரன், சபியுல்லா, கழக இலக்கிய அணி புலவர் எம் செந்தில், மாநகராட்சி துணை மேயர் திவ்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரத்தில் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு தாராபுரம் நகர கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் தனசேகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதி படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நகர திமுக செயலாளர் தயாளன் தலைமையிலும் நகர்மன்ற தலைவர் ஜலால் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுகவினர் கலந்து கொண்டு வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுகவினருடன் பேரணியாக சென்ற நகர செயலாளர் தயாளன் 5 கண் பாலம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகே பிராமணர் தெருவில் உள்ள கலைஞர் கருணாநிதி சிலைக்கு நகர திமுக செயலாளர் தயாளன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் நகர்மன்ற தலைவர் ஜலால், துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், நகர்மன்ற உறுப்பினர்கள் நாகூர் மீரான், அன்பரசு, மகேந்திரன், மருது, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில மகளிர் அணி பிரச்சார குழு தலைவரும் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினருமான அமலு விஜயன், மாவட்ட துணை செயலாளர் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அமுதா, லிங்கம், தீபிகா, பஞ்சாயத்து தலைவர் உமாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு தினத்தை முன்னிட்டு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான தனியரசு ஏற்பாட்டில் 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன், பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி, பகுதி நிர்வாகிகள் குமார், குமரேசன் உள்ளிட்ட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில்
முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொறியாளர் அணி, சரவணன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி 8ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு அண்ணா சிலையிலிருந்து அரசு கலைக்கல்லூரி வரை மௌன ஊர்வலமாக புறப்பட்டு சென்று கலைஞர் கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், ஞானவேல், மாமண்டூர் ராஜி, கோபு மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நாகவேடு பேருந்து நிறுத்தம் அருகே மத்திய ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள் நரசிம்மன், வழக்கறிஞர் தமின் அன்சாரி, சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு கருணாநிதி படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி செம்பனார் கோயில் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. செம்பனார் கோவில் கீழமுக்கூட்டில் இருந்து துவங்கிய அமைதி பேரணியில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் சிலை முன்பு அலங்கரித்து வைத்திருந்த கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினர். இதேபோல் குத்தாலம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று வழுவூரில் அமைந்து உள்ள கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் மயிலாடுதுறை நகரில் திமுக சார்பில் நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று பகுத்தறிவு மன்றத்தில் அமைந்துள்ள கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி, மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட துணை செயலாளர்கள் ஞானவேலன், செல்வமணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரிசிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அறிவுறுத்தலின்படி திருக்கோவிலூர் தெற்கு, வடக்கு, மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது கலைஞரின் அரசியல் தொண்டு, சமூக நீதி, தமிழ்மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய மகத்தான பணிகளை நினைவு கூர்ந்து புகழஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயனார், எம்ஆர், திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம்ஆர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் ஆடி மாத 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு செவ்வாடை அணிந்த 308 பெண்களின் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புத்தர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு பெண்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதமிருந்த செவ்வாடை அணிந்த பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் சந்தப்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலிலிருந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் கோவில் பூசாரி ஸ்ரீ மாரியம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை நடத்தினர். அப்போது செவ்வாடை அணிந்த பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் பக்தர்களின் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செந்தில்குமார், ராமச்சந்திரனர், தீனா, சரவணன் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆடி மாத வெள்ளி விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிருத்திகை தினத்தில் சாமி தரிசனத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவின் காரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் முன்னாள் இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேகர்பாபு தனது குடும்பத்துடன் இன்றும் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்போது மலைக்கோவில் அடிவாரத்தில் அவரது 2 சொகுசு கார்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை வரவேற்க வந்த திருக்கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகளிடத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர் முன்னாள் அமைச்சர் மட்டுமல்ல, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் என்றும் அவரது காரை விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். அப்போது இவரது கார் மேலே வருவதற்கு அனுமதி இல்லை என்பதால் காரை மேலே அனுமதிக்க முடியாது என்றும் மலைக்கோவிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கோயில் அதிகாரி கேட்டுக்கொண்டதின் பேரில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு காரில் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். முன்னாள் அமைச்சருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரை. மேகதாது விவகாரத்தில் தாவேக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். லாட்டரி அதிபரிடம் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 900 கோடி ஏன் வாங்கினார்? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி இடையே சட்டப்பேரவையில் காரச்சார விவாதம். அசாமில் பெய்த கனமழையின் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 97ஆக உயர்வு. 480க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.